அவங்க வந்துட்டு சரத்குமார் ஒய்ஃபா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் கூட அவங்க சின்னம்மா நிக்கட்டும் பெரியம்மா நிக்கட்டும், பிரேமலதா அம்மா இன்னொரு ஜெயலலிதா. நாங்க விருதுநகர் தொகுதியில இருந்து வரோம். கேப்டன் வந்து எல்லா நடிகரை மாதிரி ஒவ்வொரு மொழியிலையும் அவர் மாறல. தமிழ் மக்களுக்காண்டி தமிழ் படமே மட்டும் நடிச்சிருக்காரு. தேர்தல் வந்து எப்பவுமே பரபரப்பா போய்கிட்டு இருக்கிறேன். ஆனா இப்ப வந்து விஜயகாந்துக்கு அப்புறம் அவங்க மயம் நிக்கிறாங்க. கண்டிப்பான ஓட்டு வந்து நல்லவங்களை பார்த்து தான் போட முடியும். உறவுகள் ஜாதி அதெல்லாம் கிடையாது. ஓட்டு வந்து யார் மக்களுக்காண்டி நல்லது செய்கிறாங்களோ, நல்ல மனப்பான்மையோட இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு. இப்போ வந்து நாங்கள் விஜயகாந்துக்கு அப்புறம் அவர் மண்ணின் மைந்தன் மதுரைக்காரரு. இப்போ வந்து அவர் மயனுக்கு வந்து அந்த எங்களோட ஓட்டு ஃபுல்லாக மதுரைக்காரங்க, அந்த விஜய் பிரபாக்கு தான் ஓட்டு. அதனால யார் வந்தாலும் என்ன செய்ய போகிறாங்க, அவங்கவுங்க மனசை பொறுத்தது. காசு கொடுக்குறாங்க, பல உதவிகள் செஞ்சு ஓட்டு கேட்குறாங்கன்றதெல்லாம் வாங்குவாங்க, கொடுப்பாங்க. ஆனால் வந்து நல்லவங்களை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுவோம். இப்போ கேப்டன் இருந்தப்போ அவர் உதவிகள் செஞ்சாரு, படத்தில் நடிச்சாரு, அவங்களுக்கு பிடிக்கும், அதனால கேப்டன் நீங்கள் ஓட்டு போட்டீங்க. இப்போ கேப்டன் நம்ம கூட இல்லை, அவரோட மகன் தான் இருக்காரு. மகனும் இப்போதான் அவங்களுக்கு அறிமுகம், இப்போதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கு, இப்போதான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ எதை வச்சு அவரோட மகனுக்கு நீங்கள் வந்து வாக்களிப்புன்னு சொல்றீங்க? கண்டிப்பாக வந்து கேப்டனுடைய ரத்தம் தானே அவரு. அதே மாதிரி அவர் எவ்வளவு மக்களுக்கு நல்லது செஞ்சாரோ அது மாதிரி அந்த தன்மை வந்து அவர் மயனுக்கும் கண்டிப்பா இருக்கும். அதனால அந்த அவரோட மயனுக்கு ஓட்டு போடுறது நல்லது. கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. இல்லம்மா, ராதிகா அம்மா வரும்பொழுது சொல்றாங்க, நான் சித்தியாவே பல கெட்டப்ல நடிச்சுட்டேன், என்ன மக்கள் வந்து வேட்பாளரா பாக்கல, அவங்க வீட்டுல அவங்க சித்தியா பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? சித்தியா பார்க்க சீரியல்ல பார்த்துருப்போம் எல்லாருமே. சித்தி அந்த சீரியல்ல பார்த்த சித்தியோட எல்லா பேரும் நல்ல சித்திகளும் பக்கத்துல இருக்காங்க. இருந்தாலும் தேர்தல் வரும்போது சித்திக்கெல்லாம் இடம் இல்லை. யாரு நல்லது செய்யறாங்கன்னு பார்த்து மக்கள் எல்லாரும் படிச்சிருக்கோம், நல்லது கெட்டது எல்லா பேருக்குமே தெரியும். கண்டிப்பா பிரபாக்கு ஓட்டு, எங்களோட ஓட்டு எல்லாமே. சித்தி வந்து சீரியல்ல தான் நடிச்சிருக்காங்க. மித்த யாருக்கு நலத்திட்டங்கள் செஞ்சதாக இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. இப்ப தேர்தல் காண்டி வந்து அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கிற முடியாது. இப்ப விஜய் பிரபா வந்து அவங்க அப்பா வந்து தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடி, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காரு, ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. இப்ப அதே மனப்பான்மையோட தான் பிரபாவும் வருவாப்புல. அதனால நாங்க எங்க ஓட்டு ஃபுல்லாமே பிரபாக்கு தான். இப்போ அவங்க வந்து அனாதை பிள்ளைங்களுக்கோ இல்லாதவங்களுக்கு ஆஸ்பத்திரியில் முடியாதவங்களுக்குலாம் கேப்டன் வந்து உதவி செஞ்சுருக்காங்க. சித்தியோ சித்தப்பாவோ வந்து எச்சிக்கையில் காக்கா வரதுனதில்லை. அவர் போட்ட அன்னதானம் இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால பிரபாகரன் வாழ்க, பிரபாகரன் தான் எங்கள் ஓட்டு. இல்லை, இப்போ சித்தி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, போகிற இடத்துலலாம் வந்து எனக்கு தான் ஆதரவு இருக்குது, பிரபாகரனை மூஞ்சி அளவு கூட தெரியாது, கேப்டனை தெரியும், கேப்டன் பிள்ளை யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, இன்னொன்று ஒரு அனுபவம் இல்லாத ஒரு 20 வயசுல என்ன பண்ணிடுவாருலாம் கேட்குறாங்க. உங்களை பொறுத்த மட்டும் உங்க தொகுதி வேட்பாளர் அந்த மாதிரி கேட்குறாங்க. பிரபாகரனுக்கு அனுபவம் இருக்கா? அவருடைய ஆக்டிவிட்டிஸ், அவர் சொல்லக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் பிடிச்சிருக்கா? யாரா இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் அதை செஞ்சிடும் இதை செஞ்சிருவேன்றது முக்கியம் கிடையாது. ஜெயிச்ச பிறகு அந்த தொகுதியில் வந்து அந்த மக்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு எப்பயுமே அவங்களை எந்த நேரம் இல்லாமல் அவங்கள போய் அணுகுறதுக்கு அனுமதி கொடுத்து அவங்களை நல்லது செய்கிறவங்க தான் வந்து கட்சியில் ஜெயிக்க முடியும். அதனால வந்து பிரபா 20 வயசா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், ஆனா அவங்க அப்பாவோட அனுபவம் அந்த தம்பி அவங்க அப்பாவோட அனுபவம் அதிகம் இருக்கு. கூடயே போய் 20 வயசுல இப்ப இருக்க யூத் பசங்க தான் வந்து மக்களுக்கு என்ன செய்யணும் ஏது தேவைன்றதை பார்த்து செய்வாங்க. அதனால வந்து எங்களோட ஓட்டு வந்து தம்பிக்கு தான். 50 வருஷம் அண்ணா செய்யாத யாரும் செய்ய போறது இல்லை. வயசானவங்க வந்து அதை செஞ்சு சப்போர்ட்ல சொல்றாங்க. ஆனா பிரபா தம்பி இளமையில் இருக்காரு, அவர் மக்களுக்கு நல்லது செய்வார், நம்பிக்கை இருக்காங்க. அப்புறம் வந்து ராதிகா என்ன சொல்றாங்கன்னா, பிரபான் வந்து அப்பா எடுத்தது அந்த அனுதாபத்தை வச்சு தான் ஓட்டு வாங்குறாரு, அவர் கேட்கறது அனுதாப ஓட்டு தான் கேட்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க நிஜமே அவங்க அனுதாப ஓட்டு தான் கேட்கிறாரு, அதை பார்த்து நீங்க ஓட்டு போட போறீங்களா? கேப்டன் வந்து எல்லா நடிகரை மாதிரி ஒவ்வொரு மொழியிலையும் அவர் மாறல. தமிழ் மக்களுக்காண்டி தமிழ் படமே மட்டும் நடிச்சிருக்காரு. அதனால அவர் அப்பா இல்லாட்டினாலும் அந்த தம்பிக்கு வந்து அனுதாப ஓட்டுன்னு கிடையாது. அந்த தம்பி அவங்க அப்பாவை வச்சு நல்ல முறையில் செயல்படுவாங்க. ஜெயிச்சாலும் நல்லது செய்வாங்க மக்களுக்கு. சப்போஸ் ஜெயிக்காம இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்வாங்க. ஆனால் நாங்கள் எங்களோட இது என்னன்னா அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார். நான் வந்து மதுரையிலேருந்து வர்றேங்க. மதுரையிலேருந்து குடும்பத்தோட வந்திருக்கீங்க? ஆமாம். கேப்டன் அவர்களை பார்க்கறதுக்காக வந்தீங்களா இல்லை வேற வேலையா வந்தீங்களா? அதாவது நாங்கள் திருப்பதிக்கு வந்தோம். அதே நேரத்தில் வந்துட்டு கேப்டனை பார்க்கணும், அவருடைய சமாதிக்கு வந்துட்டு முன்னாடி வந்து கூட்டம் அதிகமாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மின்னாங்க. அதனால அவர் அது சமாதி கிடையாது, அவர் கடவுள் மாதிரி நினைச்சு தரிசிக்க வந்தோம். திருப்பதி வந்து கோவில், வேண்டுதல் இருக்கும், குடும்பத்தோட சேர்ந்து மொட்டை கட்டே போட்டு வருவீங்க. அதே போல இன்னொரு திருப்பதி மாதிரி அவர் ஆண்டாளர். ஓகே, இதையும் திருப்பதியா நினைச்சு தான் வந்திருக்கீங்க. ஆமா, சரிண்ணா சொல்லுங்கண்ணா, கேப்டன் பத்தி சொல்லுங்க.
அவர் வந்து மதுரைக்காரரு. ம். நான் வந்துட்டு இன்னைக்கு தான் வந்துட்டு சென்னையில் உள்ளவங்களுக்குலாம் தெரியும் அவர் சோறு போட்டிருக்காரு அது போட்டிருக்காருன்னு. எங்களுக்கு மதுரையில் உள்ளவங்களுக்கு தெரியும் அவர் பெரிய வந்துட்டு மதுரையில் சென்ட்ரல் சினிமாவுக்கு பின்னாடி அவர் வீடு இருக்கு ஆண்டாளர்னு. மாமண்டூரில் அவரோட கல்லூரி இருக்குது. கொரோனா நேரத்தில் வந்துட்டு சுடுகாட்டில் போனால் வந்துட்டு புதைக்க முடியாதுன்னு சொல்லும்போது என்னுடைய கல்லூரி வளாகத்தை புதைச்சுக்குன்னு சொன்ன ஒரு மாமனிதன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். பிரேமலதா அவர்கள் மதுரையில் வந்துட்டு எவ்வளோ பெரிய திருமணம் நடத்துறாங்க தெரியுங்களா? பிஆர்பி நான் சோறு போட்டேன். மதுரையில் வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் தான் வந்துட்டு மதுரையில் அப்படியே ஊர்வலம் வந்தார். தமக்கத்திலிருந்து சோறு போட்டார். மதுரைக்கே சோறு போட்டவர் கேப்டன் விஜயகாந்த். இன்னைக்கு கேப்டன் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் அவருடைய பையன் விருதுநகர் தொகுதி, அதாவது நம்ம பிரபாருக்கு எங்க உறவுகள்லாம் சேர்ந்து கட்சி பாகுபாடு வாக்களிக்க நாங்க விரும்பிட்டோம். கண்டிப்பா வந்து மதுரை மண்ணை சேர்ந்தவங்களுக்கு ரோசமும் ஜாஸ்தி வீரமும் ஜாஸ்தி. கண்டிப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா மாற மாட்டாங்க. அதே கேப்டன் சொல்லு. விஜயகாந்தோடைய மூத்த மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் வெற்றி பெறுவாரா? உறுதியா வெற்றி பெற. மாணிக் தாகூர் வந்து டெபாசிட் வைப்பார். மாணிக் தாகூர் வந்து டெபாசிட் வைப்பார். தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அதாவது வந்து அங்க நிக்கக்கூடிய கேண்டிடேட் ராதிகா இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்துட்டு சரத்குமார் ஒய்ஃபா இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் கூட பல படம் நடிச்சவங்க எங்களுக்கு தெரியும். உலகன்மோகன்ல இருந்து அந்த படம்லாம் வரலாறு வேணாம். அவங்க சின்னம்மா நிக்கட்டும் பெரியம்மா நிக்கட்டும். பிரேமலதா அம்மா இன்னொரு ஜெயலலிதா. பல பேர் சொல்றாங்க அவங்க ஓட்டு கேட்கறத மிஞ்சிருவாங்க. கலைஞர் குடும்பத்தோட மிஞ்சிருவாங்க பிரேமலதா அம்மா. அதாவது நான் சித்தி வந்திருக்கேன்னு சொல்லி ஓட்டு கேக்குறாங்க. சித்தி வர போயிட்டு நாடா வேணா பாத்துக்கலாம். சன் டிவில ராடன் டிவில அவங்க சொல்றாங்க எனக்கு மாசு இருக்கு, நான் நிறைய ஃபேமஸ், பெண்கள் ஓட்டு அதிகமா எனக்கு கிடைக்கும்ன்றாங்க. சொல்லுங்களா? அங்க வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு மாஃபா பாண்டியராஜன் சொல்லி ஒருத்தர் இருந்தார். 1,10,000 ஓட்டு வாங்கினார். விஜயகாந்த் அண்ணன் அவர் நிப்பாட்டப்பட்டனா 1,10,000 ஓட்டு வாங்கினாரு. விஜயகாந்த் அவர் மயன அடிக்கிறாரு. அதனால அவருக்கு தான் வெற்றி உறுதியாயிருச்சு. இப்ப கேப்டன் அவர்கள் வந்து நிறைய தர்மங்கள் பண்ணிருக்காரு, தெரிஞ்சும் தெரியாமலும் பண்ணிருக்காரு. அவர் மறைவுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும். எனக்கு என்ன தெரியாது, எனக்கு 50 வயசு ஆச்சு. எப்பயுமே அவருடைய பிறந்த நாளை வந்துட்டு ஈழத்து பிரபாகரனுக்காண்டி பிறந்த நாளா கொண்டாடவே மாட்டாரு. அன்னைக்கு என்ன செய்வாருன்னா பெரியாஸ்பத்திரிக்கு கட்டில் வாங்கி கொடுப்பாரு, மெத்த வாங்கி கொடுப்பாரு, ஃபேன் வாங்கி கொடுப்பாரு. இந்த மாதிரி நலத்திட்டங்களை இன்னைக்கு செய்யல. அவரு என்னைக்குமே வந்துட்டு மேதகு பிரபாகரனுக்காண்டி அவர் வாழ்ந்தவர். சரிங்களா? எனக்கு நான் ஒரு 30 ஆண்டுல அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நானு உலோன் இங்க கள்ளலர் படம் 40 நாள் ஷூட்டிங் அளவில் நடந்துச்சு. 40 நாள் நான் கூட இருந்தேன். நானு முத்து முதல்ல மாவட்டம் வந்து மாநாடு வரவேற்பு போட்டோம் 2006ல 2004ல. அப்ப இருந்து நான் கூட இருக்கேன். நானு கேப்டன் அவர்களை நடிகரா பிடிக்குமா, அரசியல் தலைவரா பிடிக்குமா, இல்ல ஒரு மனிதரா பிடிக்குமா? எனக்கு அவரை மனிதரா பிடிக்கும். நீங்க ரசிகரா தொண்டரா? நான் ரசிகர். தேங்க்யூ.